கல்வியில் பெரியவர் கம்பர். அனைவருக்கும் தகடூர்பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். என்ன கேட்க நினைக்கிறீர்களோ அதை தயங்காமல் கேளுங்கள், நீங்கள் சொல்ல வந்த கருத்தை கூறுங்கள் என்று ரோமபாத மன்னன் கேட்டான். தயரதன் கூறினான், உங்களுக்கே தெரியும், என்னிடம் எல்லா செல்வங்களும் உள்ளன, மகப்பேறு இல்லை. புத்திரவாக்கியம் இல்லாமல் நான் மிகுந்த மன வருத்தத்தோடு இருக்கிறேன். எனக்கு பின்னால் என் நாட்டை காப்பதற்கு, அந்த ஆட்சியை தொடர்வதற்கு, வழி வழியாக வரக்கூடிய சூரிய குலத்தினுடைய பெருமையை நிலைநிறுத்துவதற்கு மகப்பேறு வேண்டுமல்லவா? அதனால் இங்கே இருக்கக்கூடிய கலைக்கோட்டு முனிவரை அழைத்து சென்று புத்திரகாமேஷ்டி யாகத்தை நடத்தி அதன் மூலமாக மகப்பேறு பெற வேண்டும் என்று வசிட்ட மாமுனி வழி ஒன்றை கூறினார். அதனால் உன்னுடைய உதவியை தேடி வந்திருக்கிறேன். ரோமபாதன் சொன்னான், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கலைக்கோட்டு முனிவரை உங்களுடைய அயோத்திக்கு அழைத்து வரக்கூடியது என்னுடைய பொறுப்பு. அவர் அங்கு வருவார். நீங்கள் கவலை இல்லாமல் விரைந்து நீங்கள் உங்கள் நாட்டிற்கு செல்லுங்கள். அவரை நான் அனுப்பி வைக்கிறேன். ரோமபாதனினுடைய உறுதிமொழியை கேட்ட தயரத மன்னன் மகிழ்ந்தான், தேரேறினான், தன்னுடைய நகரை வந்து அடைந்தான். தற்போது ரோமபாதன் கலைக்கோட்டு முனிவருடைய இடத்திற்கு சென்றான். அவரை வணங்கினான். முனிவர் கேட்டார், இங்கே நீங்கள் வந்திருப்பதனுடைய நோக்கம் என்ன என்று. தவத்தில் சிறந்த, அறிவில் சிறந்த முனிவரே, எங்களை காப்பவரே, எனக்கு நீங்கள் ஒரு வரம் தர வேண்டும். வரமா? தந்தேன், உனக்கு என்ன வேண்டும் என்று கேள். மாமுனிவரே, ஒரு சிறிய புறாவினுடைய துன்பத்தை போக்குவதற்காக, கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உடலையே அறுத்து கொடுத்து, அதுவும் போதாது எனும் பொழுது தானே தராசு தட்டிலே ஏறி நின்று அந்த புறாவினுடைய துன்பத்தை தீர்த்தான் அல்லவா சிபி சக்கரவர்த்தி. அவனுடைய சூரிய குலத்திலே தோன்றிய மன்னன். ஈகையிலும் கொடையிலும் எளிய உயிரினத்திற்கு உதவி செய்யும் ஈரத்தில் மட்டுமல்ல, தேவர்களுக்கெல்லாம் தலைவனுக்கு ஒரு சிக்கல் வந்த பொழுது படையெடுத்து சென்று அரக்கர்களை கொன்று வென்று தேவேந்திரனுக்கே அவனுடைய இந்திரலோகத்தை வெற்றி பெற்று பரிசாக கொடுத்த வீரமும் மிக்கவன் தயரத மன்னன். அவன் ஆளக்கூடிய கோசல நாட்டிலே அவனுடைய தலைநகரான அயோத்திக்கு நீங்கள் சென்று இருந்துவிட்டு மீண்டும் இங்கு திரும்பி வருதல் வேண்டும். இதுதான் நான் உங்களிடம் கேட்கக்கூடிய வரம் என்று ரோமபாத மன்னன் கூறினான். தயரதனினுடைய வீரச் சிறப்பையும் அவனுடைய குலத்தில் வாழ்ந்த மன்னர்களினுடைய ஈரச் சிறப்பையும் ஒருங்கே அறிந்து கொண்ட கலைக்கோட்டு முனிவர், அதனால் என்ன, நான் சென்று வருகிறேன், உன்னுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது, நான் அயோத்தி செல்லுவதற்கான தேரினை தயார் செய்க என்று கூறினான். தேரினை தயார் செய்க என்று கூறினார். மன்னன் அழகான ஒரு தேரினை அவருக்கு கொண்டு வந்து நிறுத்தி, தவமுனிவரே, தாங்கள் மட்டும் தனியே செல்லாமல் தங்களுடைய மனைவியான சாந்தையையும் உடன் அழைத்து கொண்டு நீங்கள் அயோத்திக்கு சென்று வர வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தான். முனிவரும் அவனுடைய கோரிக்கையை ஏற்று தேரிலே அவரும் அவருடைய மனைவி சாந்தையும் அமர்ந்திருக்க தேர் அயோத்தியை நோக்கி புறப்பட்டது. தேர் மண்ணிலே கிளம்பி அயோத்தி நோக்கி செல்லுகின்ற பொழுது வானத்திலே தேவர்கள் மகிழ்ந்தார்கள்.
இந்த முனிவன் அயோத்தி சென்றால் அங்கே தயரதனினுடைய குறை நீங்கும், அவர் உத்தரகாமேஷ்டி யாகத்தை செய்வார், மகாவிஷ்ணு நமக்கு ஏற்கனவே கொடுத்த வரத்தின் அடிப்படையில் மண்ணுலகிலே தயரதனுக்கு மகனாக பிறப்பார், ராவணன் முதலான அரக்கர்களினுடைய கொடுமை அழிந்துவிடும், அதற்கு அச்சாரமாக இந்த பயணம் அமைந்துள்ளது என்று தேவர்கள் மகிழ்ச்சியில் வாழ்த்தினார்கள். முனிவரும் அவருடைய மனைவியும் தேரிலே வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி தயரதனுக்கு தெரிய வந்தது. உடனே தயரதன் அயோத்தியிலே இருந்து கிளம்பி 3 யோசனை தூரம் முன்னே வந்து நின்று காத்திருந்து வந்த முனிவரை கைகூப்பி வணங்கி அவர் காலிலே விழுந்து தொழுது அவரை தன்னுடைய அயோத்தி நகருக்கு அழைத்துச் சென்றான். அன்புக்குரியவர்களே, முக்கிய குறிப்பொன்று இங்கே நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். தயரத மன்னனை ரோமபாத மன்னன் 1 யோசனை தூரம் நடந்து வந்து நின்று அழைத்துச் சென்றான். அதே ரோமபாதன் கலைக்கோட்டு முனிவர் வருகின்ற பொழுது 2 யோசனை தூரம் சென்று அங்கிருந்து அவரை அழைத்து வந்தான். ஆனால் தயரதனோ கலைக்கோட்டு முனிவரை அழைப்பதற்காக 3 யோசனை தூரம் சென்று அவரை அழைத்து வந்தான் என்று கம்பர் குறிப்பிட்டு பதிவு செய்கிறார். ஏன்? முனிவரை மதித்தல் என்பது மட்டுமல்ல, அதற்கு 2 யோசனை தூரம் போதும். தயரதன் மனதிலே இருந்த வருத்தம், அவன் நெஞ்சிலே குத்தி இருந்த முள், அதை பிடுங்குவது அந்த முனிவரின் கையிலே இருக்கிறது. அவன் மனதிலே இருந்த ஆறாத காயம், அதை நீக்குவது அந்த முனிவரின் கையிலே உள்ளது. அதனால் தன்னுடைய துன்பம் விரைந்து நீங்க வேண்டும் என்பதற்காக 3 யோசனை தூரம் சென்று அவரை அழைத்து அயோத்திக்கு கொண்டு வந்து சிறந்த குடிலொன்றிலே அவரை இருத்தி அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்தான். அந்த நேரத்திலே அங்கு வசிக்க வந்தார். அதன் பிறகு நடந்ததை நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.